வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். செல்வநாயகி யாருன்னு இந்த ஆளுக்கு இன்னும் புரியல. செல்வநாயகிக்கே பாடம் எடுக்கிறாரு. நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கடங்காரம் பெத்த ஒருத்தி என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. அத பாத்துக்கிட்டு குனிஞ்சி அவளுக்கு சலாம் வேற வைக்கணுமா? அது நடக்கவே நடக்காது. எலிக்கு வைக்கிற பொறி மாதிரி, ஆட்டுக்கு ஊத்துற மஞ்ச தண்ணி மாதிரி தேவிக்கு நான் இப்போ விரிச்சிருக்கேன் இந்த அன்பு வலை. இதுல கண்டிப்பா அந்த தேவி சிக்குவா. நான் காரணமே இல்லாம எதுவுமே செய்யல. பாசம் காட்டுற மாதிரி நான் நடிக்கிற நடிப்புல ஒரு நாள் அந்த தேவியே மயங்கி அவ யாரு, அப்பா அம்மா யாரு, எங்க இருக்காங்கன்னு எல்லாத்தையும் உளறி கொட்டுவா. அவ உளறி கொட்டட்டும். அப்புறம் நான் தேள் கொடுக்கும் மாதிரி அவளை கொட்டி கொட்டியே சாகடிப்பேன். அப்ப தெரியும் அவளுக்கு இந்த செல்வநாயகி யாருன்னு. ஒண்ணுமே இல்லாத அன்னக்காவடிய ஏன் வீட்டுல மருமகளா வச்சு அழகு பாப்பேன்னு நினைச்சாளா? ஏய் தேவி, இனிமே நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் சர்க்கரையா இருப்பேன்டி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சர்க்கரை உனக்கே விஷமாகும். அப்புறம் உன் நிலைமைய பாருடி. டிஃபன் ரெடியா இருக்கு. எங்க அத்தையை காணோம்? ஏய் செங்கு, உனக்கு பிடிச்ச கனகாம்பரம் கொண்டு வந்திருக்கேன் பாரு. தேங்க்ஸ் அத்தை. எனக்கு கனகாம்பரம்னா உயிர். அதான் நானே கட்டி எடுத்துட்டு வந்தேன். உன் உயிரை எடுத்து தலையில வச்சுக்க. ஏன் ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. உங்களை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். அடுப்புல பாலை வச்சாலே உனக்கு மறந்துடும். உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டான். ஐயோ, அடுப்புல பால் தாத்த வச்சிருக்கேன். வர பாத்தியா? அதானே பார்த்தேன். என்னமோ பெருசா சொல்லிக்கிறேன். இவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஆடா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரி, நீ எங்கடா போயிட்டு வர இந்த நேரத்துல? அதுமா, நம்ம ஊர் இளவட்ட பசங்க எல்லாம் ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு கிளம்புனாங்க. அவங்களெல்லாம் பஸ் ஏத்தி விட்டுட்டு ஐயா வரும்போது பழனி பஞ்சாமிர்தம், அரவண பாயசம், அப்புறம் இந்த கருப்பு அல்வா, சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கேடா. நீ திண்டிலே கரெக்டா இருக்க. ஏண்டா, ஊருக்கு அனுப்பிச்சு அவங்கள பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு பஞ்சாமிர்தத்துக்கு போய் அலையிறியே. மறந்துட்டம்மா. நீ எல்லாம் ஒரு சேர்மேனடா. இந்தாங்க காஃபி. சூடாறதுக்கு முன்னாடி குடிச்சிரும். பாக்கியம்மா, மாமா வா. சுகுணா, என்ன விஷயம்? அம்மா, என் பொண்ணு வயித்துல 5 மாசமா வந்திருக்கா. வந்ததுல இருந்து ஒரே கொமட்டிக்கிட்டே இருக்கா. அதான் என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தம்மா. நாட்டு மருந்து கடையில ஆள் பக்கோடா வாங்கி கொடு. அதுக்கப்புறம் கொமட்டல் வராது. ஆள் பக்கோடாவா? ஈர்க்குச்சியாட்ட இருக்கா. எப்படி குழந்தை பெத்துக்க போறானே தெரியல. ரொம்ப கவலையா இருக்கு.
அவளை நல்லபடியா சாப்பிட வச்சு உடம்ப தேத்தணுமா. இப்ப என்ன அவ்வளவுதானே? சாம்பார் இட்லி கொடு, மாதுளம்பழ ஜூஸ் அடிக்கடி கொடு, பழுப்பு அரிசி சாதம் மறக்காம கொடு. இந்த இனிப்பு காரம் வாய்க்கு நல்லா இருக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல. இதெல்லாம் கொடுக்காத. சாப்பிடும்போது மோர் கொடு, செரிமானம் ஆகும். ராகி தோசை, பருப்பு கீரை இதெல்லாம் இயற்கையான உணவுமா. அவளை நல்லா சாப்பிட வையே, அது உன் பொறுப்பு. சரிங்கம்மா. முக்கியமா தண்ணி நிறைய குடிக்க வை. ஆனா ஒரே நேரத்துல குடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், இல்லனா கொமட்டல் வரும். கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி கால் வீங்கும். அதனால பார்லி தண்ணி, இளநீர் இதெல்லாம் நீ குடுக்கணும். கால் வீக்கமும் குறையும். அப்படியா? கர்ப்பிணி பொண்ணு இடது பக்கமா தான் படுக்கணும், அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். அத சொல்லுங்க முதல்ல. பெப்பரை காணு மல்லாக்க படுத்து தூங்குறாவ. அவகிட்ட நான் போய் சொல்றேம்மா. அப்புறம் சாப்பிடுறதுக்கு சில லேகியம், சூரணம் இதெல்லாம் வீட்லயே செய்யலாம். என்னென்னு சொல்ற, நீ செஞ்சு கொடு. அப்புறம் பாரு, பிறக்க போற குழந்தை கொழு கொழுன்னு அழகா பிறக்கும். என் புள்ளைய பாத்தியா? அப்போ நான் நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டதுனாலதான் இவன் குண்டு குண்டுன்னு திருமண நாயக்கர் தூண் மாதிரி பிறந்தான். பத்தியா? நீங்களுமா? பாட்டிமா, நான் மறந்துடுவேன். நீங்க சொல்லுங்க, நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து உட்காருமா. இன்னைக்கு பொழுது நல்லா போயிடும். உட்கார். உட்கார். ஆ. மைக் போடு. செங்கமலம், ஏன் பழுவுற? நம்ம தேவியும் கர்ப்பமா இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச அத்தை இருக்காங்க. ஆனா நம்மளால அவளுக்கு எதுவுமே செய்ய முடியலையேங்க. வாஸ்தவம் தான் செங்கமலம். யார் யாருக்கும் கர்ப்பிணி பொண்ணை எப்படி வச்சுக்கணும், குழந்தை ஆரோக்கியமா பிறக்க என்ன சாப்பிட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம புள்ள வயிற்றுல குழந்தையோட கஷ்டப்படுறாளேங்க. இப்போ அத்தை நம்ம தேவி கூட இருந்தா அவளுக்கு எவ்வளவு ஆறுதலாவும் உதவியாவும் இருக்கும். அவ பக்கத்துல யாருமே இல்லைங்க. எங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இங்க பார், தேவி பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லாத. நாம 4 பேரும் அவ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறதும் ஒண்ணுதான். சத்யா ஒருத்தி மட்டும் அவ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கிறதும் ஒண்ணுதான். இத பார் செங்கமலம், சத்யா அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா, தாத்தாவுக்கு தாத்தாவா, பாட்டிக்கு பாட்டியா அவ பக்கத்திலே இருந்து அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்குவாமா. நீ அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. தேவி பக்கத்துல சத்யா இருக்கிற தைரியத்துல தாங்க நானும் இருக்கேன்.